அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை. அன்பு உறவுகளே, கொஞ்சம் உற்று நோக்குங்கள். அல்லாஹுவின் மீது உங்களுக்கு அன்பு வந்துவிடும். படைத்த ரப்பின் மீது உங்களுக்கு பாசம் வந்துவிடும். உங்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் உங்களை குடைந்து கொண்டிருக்கின்ற அந்த மனக்குமுறல்கள் அகல ஆரம்பித்துவிடும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து குறைபட்டு கொள்கின்ற அந்த மனோபாவம் உங்களை விட்டும் நீங்கிவிடும். குர்ஆனிலே அல்லாஹ் கேட்பான், குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்வான், குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான். வஃபீ அன்ஃபுஸிக்கும், அடியானே, நீ வானத்தை பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ கடலை சிந்திப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இவைகளெல்லாம் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு முன்பாக வஃபீ அன்ஃபுஸிக்கும், உன்னை நீனே பார்க்க வேண்டாமா? உன்னுடைய சரீரத்தை, நான் உனக்கு வழங்கி இருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை, அந்த உடல் பொலிவை நீ பார்க்க வேண்டாமா? அஃபலா துப்சிரூன், நீ விளங்க வேண்டாமா என்று குர்ஆன் கேட்கும். ஆம் அன்பு உறவுகளே, வானங்களை பற்றி சிந்திப்பது ஒரு புறம், கடலை பற்றி சிந்திப்பது ஒரு புறம், இயற்கை வளங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகளை பற்றி சிந்திப்பது ஒரு புறம். இயற்கை என்பது மார்க்கத்திலே இல்லை, எல்லாம் அல்லாஹுவால் உண்டு பண்ணப்பட்டது. இப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பாக நம்மை நாம் உற்று நோக்கினால், நம் சரீரத்தை உற்று நோக்கினால், நாம் உடல் அமைப்பை உற்று நோக்கினால் ஏராளமான பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கிறது. கொஞ்சம் யோசித்து தான் பார்ப்போமே. தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.